வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அல்லது பண்டிகை காலம் இல்லைன்னா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கோவில் திருவிழா இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வீட்டில் பாயசம் ரெடி பண்ணிடுவோம். பாயசம் நிறைய மெத்தடில் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்குற பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான ஜவ்வரிசியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நைலான் ஜவ்வரிசி, இதுதான் பால் பாயசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இந்த ஜவ்வரிசியை நம்ம இட்லியோடு சேர்த்து அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா வடகம் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசியில் பாயசம் ரெடி பண்ணால் தான் ஜவ்வரிசி குழையாமல் நல்ல முழுசாக பார்க்க அழகாக இருக்கும். ஜவ்வரிசி மாதிரியே தான் சேமியாவும் பாயசத்துக்குன்னு சொல்லி தனியாக சேமியா அந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கனமான சேமியா யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப மெல்லிசாக உள்ள சேமியா. இந்த சேமியாவை நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணோம்னா சேமியா ரொம்ப குழஞ்சி போய் பாயசம் டேஸ்ட் கொடுக்காது. இந்த சேமியாவில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ பாயசத்தில் இது நல்ல லென்த்தியாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துருவோம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். ஜவ்வரிசியை வறுத்து பாயசம் ரெடி பண்ணால் தான் பாயசம் நல்ல வாசமாக இருக்கும். வறுக்காமல் பாயசம் ரெடி பண்ணோம்னா அந்த ஜவ்வரிசியோட ராஸ்மல் நம்மளுக்கு பாயசத்தில் நல்லாவே தெரியும். இந்த ஜவ்வரிசி பொரிஞ்சு நல்லா அப்படி ஒயிட்டாக வரும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்படியே எள் பொரியிற மாதிரி பொரிஞ்சு வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஜவ்வரிசி இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஜவ்வரிசியை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். அந்த மாதிரி ஊறிச்சுன்னா ஜவ்வரிசி நல்லா பெருசாக வரும். ஜவ்வரிசி 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துருவோம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். நெய் சூடான உடனே தேவையான அளவு முந்திரி பருப்பை நம்ம போட்டு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ முந்திரி பருப்பு பாதி அளவு இந்த மாதிரி வறுப்பட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு வறுத்துப்போம். இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தோட அளவு நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் இதை நம்ம மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் வறுத்தாச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ மீதம் இருக்க அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். சேமியா 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சேமியா இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வரும். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை நம்ம தனியாக எடுத்துருவோம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை இதில் போட்டுப்போம். ஜவ்வரிசி போட்ட கொஞ்சம் நேரத்திலே ஜவ்வரிசி அப்படியே எழும்பி மேலே வரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் நம்ம கரண்டினால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஜவ்வரிசி நேரம் ஆக ஆக ஒயிட் கலர்லேருந்து அப்படி கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுப்போம். இப்போ 3/4 பாகம் நல்லா வெந்துட்டது. இந்த டைம் நம்ம பாலை சேர்த்துக்கணும். நான் 1 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கேற்ப நம்ம பால் ஊற்றிக்கலாம். முதல்ல நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். பாலை ஃபுல்லாக ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்னா பொங்கி பாத்திரத்துக்கு மேலே வந்துடும். அதனால நம்ம முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஊற்றிக்கலாம். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் போட்டு கிளறி விட்டுப்போம். பாலில் மேலே ஆடப்படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ கரண்டினால் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கரண்டினால் இந்த மாதிரி நம்ம சேமியாவை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், சேமியா மடங்காமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ சேமியா இன்னும் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக விடுவோம். இப்போ பாதி அளவு சேமியா வெந்திருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு சேமியா பார்த்தாவே தெரியும் சேமியா நல்லா வெந்துட்டது. சேமியா இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்க பாலையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா 1 லிட்டர் அளவு கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம ஜீனி போட்டுக்கலாம். 3/4 கப் வந்து இந்த 3/4 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கிறீங்கன்னா கூட ஒரு 1/4 கப் ஜீனி போட்டுக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுப்போம். கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 25 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பால். இது வந்து 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா இதனோட அளவு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ நம்ம பாயசத்துக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் போட்டுருவோம். 5 ஏலக்காயோட கொஞ்சமாக ஜீனி சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை போட்டுப்போம். 1/4 கப் துருவின தேங்காயை இதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டோம்னா இந்த பாயசம் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரண்டினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பாயசம் ரொம்ப சூடாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம சூடாகவும் எடுத்துக்கலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஜில்லுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயசம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நேரம் ஆக ஆக ஜவ்வரிசி போட்டனால அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாயசத்தை நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இறுகிரும். அதனால இந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி நம்ம பாயசம் ரெடி பண்ணிக்கணும். இந்த பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாயசத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த பாயசம் வந்து நம்ம ஜீனி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் வந்து ஜீனி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதில் வெள்ளை கரைசல் ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றணும். இந்த பாயசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றினோம்னா பாயசம் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு இந்த பால் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இனிய வருஷமாக எல்லாருக்கும் அமையணும்னு நம்ம இறைவன்கிட்ட வேண்டிப்போம்.